வாழ்க வளமுடன். உயிர் மெய் எழுத்துக்களை பற்றி இப்போ கற்றுக்கிறோம். ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம், அடுத்த மெய் எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம், அடுத்தது உயிர் மெய் எழுத்துக்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மொத்தம் 18. அந்த மொத்தம் 18ல் 12 எழுத்து சென்ற வகுப்பில் போன வகுப்புலையும் அதற்கு முந்தின வகுப்புலையும் கற்றுக்கொண்டோம். மிச்சம் இருக்கிறது வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்களை நம்ம தெளிவாக கற்றுக்கலாம். இப்போ வந்து சின்ன லேன்னு சொல்லுவோம். இதை வந்து சின்ன லே, அதாவது ஃபஸ்ட்டு எழுதுகிற முறை இருக்குது. ஃபஸ்ட்டு முட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுழிச்சு இப்படி போடணும். இப்படி இந்த இடம் பெண்டு இருந்தால் தான் லேன்னு அர்த்தம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சுன்னா வேன்னு மாறிடும். அதனால் இந்த 2 எழுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. இது வந்து இது மாதிரி யூ மாதிரி போனதுன்னா தான் லே. இது ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போணுச்சுன்னா இது வந்து வேன்னு அர்த்தம். அதாவது இந்த வித்தியாசம் தெரியணும். 2 பேரும் சில நேரம் ஒரே எழுத்து மாதிரி எழுதிடுவாங்க, அப்போ வந்து தப்பாகிடும். இப்போ வந்து இது வந்து சின்ன லே, இது வந்து ஃப்ரண்ட் டச்சு. நீங்கள் சொல்லி பாருங்கள். லே அப்படிங்கும்போது சின்ன பள்ளி, அப்படி பள்ளி இந்த செவத்துலலாம் போகுது லிசார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளியை சொல்லி பார்த்தோம்னா அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து டச் ஆகும். இப்போ பலசாலி, பலம் அப்படிங்கும்போது அந்த பலம்ங்கிறதுக்கும் இந்த லே ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ நேம் எழுதுகிறோம், லதான்னு எழுதுகிறோம். லதா அப்படின்னு எழுதும்போது அந்த ஃப்ரண்ட்டில் தான் வரும். அந்த லெட்டரை வந்து நீங்கள் உச்சரித்து பார்க்கணும். அதில் தான் இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். இதுலேயே 3 லே இருக்குது. அதனால் வந்து இது வந்து சின்ன லேன்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட்டு டச்சு. அதே மாதிரி உச்சரித்து பார்த்தோம்னா எந்த இடத்துல பல்லுக்கு பின்னாடி உள்ள மேடில் தொட்டுச்சுன்னா அது சின்ன லே தான், நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதனால் இதோட தெளிவாக இதை கற்றுக்கிட்டோம்னா போதும். அடுத்து வ வந்து ஒரே எழுத்து தான், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழில் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, வணக்கம் அப்படிங்கும்போது இந்த நே பாருங்க மிடில் டச் வந்து டச் ஆகும். வணக்கம் அப்படிங்கும்போது அழகாக. அது மாதிரி வரவு இந்த ரே பாருங்கள் எங்கே டச் ஆகுதுன்னு. வரவு அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு டச். அந்த ரேலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம உச்சரித்து பார்க்கும்பொழுது வந்துடும் அழகாக வரவு. அதனால் இந்த வேங்கிறது ஒரே எழுத்து தான், ஒரே சவுண்டு தான், அதனால் பிரச்சனை கிடையாது. அடுத்தது ழ அப்படிங்கிறது ழ அப்படின்னா சிறப்பு ழ. இது வந்து ழன்னு தான் எழுதணும். இசட்ஹெச்ஏன்னு எழுதும்போது ழ. இப்போ தமிழன்டானான அப்படிங்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்தா என்ன செய்வோம், தமிழன்டானான அப்படிங்கும். அப்போ ழ வந்து எவ்வளோ சிறப்பு மிக்க ழ. இது வந்து எப்படின்னா நாற்பது மடித்து அப்புறமே பின்னாடி போனால் தான் இந்த உச்சரிப்பு வரும். தமிழன் அப்படிங்கும்போது தமிழ் அப்படின்னு வரும். அடுத்து இது வந்து என்ன செய்யும், நாக்கு ஃபோல்டு பண்ணி பேக்கில் போய் சொன்னோம்னா இந்த ழ வந்துடும். பழம் அப்படி அந்த உச்சரிப்பு தான் பழம். இப்போ மழலைன்னா குழந்தை, அழகாக இருக்குது மழலை. அது மாதிரி தமிழ்னு சொல்லி பாருங்கள். தமிழ் அப்படிங்கும்போது நாக்கு வந்து அழகாக போய் இந்த மேல் அன்னத்தை தொடும். அந்த அன்னத்தை தொடும்போது நம்மளோட ஆக்சுவலாக பீனியல் சுரப்பி வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த தமிழ் அது மாதிரி வாழ்க அப்படின்னு சொல்கிறோம்ல, வாழ்க. சில பேர் சொல்கிறாங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்க, தெரியாமையா சொல்லுவாங்க. அப்போ அந்த வாழ்கங்கும்போது ஒவ்வொருத்தரையும் பீனியல் சுரப்பி ஆக்டிவேட் ஆகி உடம்புல வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் தமிழ்னு அந்த புக்கை உச்சரிக்கும் போதே நம்ம அழகாக தமிழ் அப்படின்னும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அது வந்து நம்ம உணர்ந்து செய்யணும் அதை. அடுத்து பெரிய ல, அதனால தான் வந்து கேபிட்டல் ஏ போட்டிருக்கேன். இது வந்து மிடில் டச். இது வந்து என்ன எங்கே டச் ஆகும்னா நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் மிடில் டச் ஆகும். மிடில் வந்து இந்த மே அன்னத்தை தொடும் வந்து பள்ளம் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பள்ளி ஒவ்வொரு எழுத்து இந்த இடத்துல ல பார்க்கும்போதெல்லாம் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இல்லை சின்ன இல்லை தமிழ் பெற ழவா சிறப்பு ழவான்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த ல அந்த 3 வித்தியாசமும் அழகாக கற்றுக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு குழந்தையும் அதே தான் பிரச்சனை. இந்த 3 ல இருக்குது, எப்படி தான் கற்றுக்கிறது, தமிழில் மிஸ்டேக் வருது அப்படின்னு. மிஸ்டேக்கே வராது, தவறே நடக்காது. நீங்கள் இதில் தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு நீங்களே கற்றுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. வேறு நம்ம கற்றுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா ஈஸியாக அவங்க படிச்சுப்பாங்க. அடுத்தது ர, அதே மாதிரி தான் 2 ர. அதாவது ர அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டு டச்சு. ர இது வந்து 2 சவுண்டு வரும். ர அப்படின்னு வரும். இப்போ குற்றம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். குற்றம் அப்படிங்கும்போது அந்த பெரிய ர அப்படின்னு வரும். அப்போ மாற்றான் அப்படி அந்த அந்த சொல்லும்போதே எர்ன்னு வரும். அதே சின்ன ரேக்கு வந்து தான் வரும். இது வந்து 2 சவுண்டு வரும். அப்படின்னு வரும். அப்போ மிடில் டச் இது வரும். இது வந்து மிடில் டச் வந்து குற்றம் மாற்றான். அதை நீங்கள் சொல்லி கொடுத்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்குறேன். அடுத்தது 2 சொல்லினேன். அது மாதிரி தான் 3 சொல்லினாவோ 2 சொல்லினேன் ஃப்ரண்ட்டில் வர்றாங்க. அப்போ 2 சொல்லினேன் எப்படி கற்றுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு டச் தான் வரும். இது வந்து சுழியை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். உச்சரிப்பை வச்சு எக்ஸாம் ஹாலில் எழுதும்போது 10th படிக்கிறோம் அப்படின்னா கிராமர் அந்த மிஸ்டேக்கை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இதில் தெளிவு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த மிஸ்டேக்கும் வராது, தவறே நடக்காது. இப்போ கன்னம் சொல்லி பாருங்களேன். இப்போ கன்னம் அப்படின்னு சொல்லும்போது அன்னம்
அன்னம் சொல்லி பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு எழுத்தும் அந்த உச்சரிக்கும் போது ஃப்ரண்ட் டச் வந்துடும். அழகாக நீங்கள் 2 சொல்லி என்ன தான் இது, அது மாதிரி கண் மண் அப்படிங்கும்போது மிடில் டச் தான், இது 3 சொல்லி அதான் அப்படின்னு எளிமையாக நீங்கள் கற்றுக்கிட்டு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க.